தைத்திருநாள் நாளை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலக புகழ் பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியும் நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடர்பான இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். செய்திகளை கூடுதலாக விவரமாக வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், இந்த முன்னேற்பாடு பணிகள் தொடர்பான உங்கள் நாளை தை திருநாளாம் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அதனைத் தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளானது நடைபெற இருக்கிறது. நாளை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை காலை 7 மணிக்கு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் இந்த போட்டியானது தொடங்க இருக்க நிலையில் 1100 ஜல்லிக்கட்டு காளைகளும் அதே போல 900 மாடுபிடி வீரர்களும் 10 சுற்றுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளை கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர், அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் முகூர்த்த கால் ஊண்டப்பட்டு அதற்கான பணிகளானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒப்பந்தமானது போடப்பட்டு ஜல்லிக்கட்டு பணிகளுக்காக அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அமைக்கும் பணி, பிறவாடி காளைகளை பரிசோதனை செய்யக்கூடிய அந்த கூடம், அதே போல ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பிடிப்பதற்கான கலெக்ஷன் பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையின் இருபுறமும் கம்புகள் கட்டப்பட்டு பார்வையாளருக்கும் மாற்றின் உரிமையாளர்களுக்கும் அதே போல யாருக்கும் காயம் ஏற்படாத வகையில் இந்த தடுப்புகளானது அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது காவல்துறை சார்பில் இந்த பாதுகாப்பு பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிசிடிவி பொருத்தும் பணியும் அதே போல வெடிகுண்டு தடுப்பு பிரிவு சார்பில் மோப்ப நாய்களும் வரவழைக்கப்பட்டு தற்போது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும். அதே போல 1500க்கும் மேற்பட்ட போலீசாரும் நாளை மதுரை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவலர்களை வரவழைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்பிற்காக தற்போது போடப்பட இருக்கிறார்கள். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு பணிகள் கிட்டத்தட்ட 95% நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடக்கூடிய வாடிவாசல் பகுதியில் மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் காயம் ஏற்படாத வகையில் தென்னை நாற்றுக்கீரையும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அதை சமன் செய்யும் பணியிலும் தற்போது அந்த பணியிலானது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளை ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருப்பதை முன்னிட்டு பாதுகாப்பு கருதி காவல்துறை சார்பில் தற்போது இந்த ஜல்லிக்கட்டில் எந்தவித அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு கருதி மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் இயந்திரங்கள் கொண்டு தற்போது அந்த சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். கோபாலகிருஷ்ணன், உங்கள் முழுமையான விவரங்களுக்கு நன்றி அருண்.